தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து அற்புதங்களின் தேவன் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாக இருக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களுக்காக அற்புதங்களை செய்கிற தேவன். தாப்பனே, இன்றும் நீர் சர்வ வல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய வல்லமை மாறவில்லை, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. பிதாவே, நீர் எங்கள் வாழ்வில் எல் ஷடாய் தேவனாக, அற்புதங்களின் தேவனாக வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் எல்லா நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, மக்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தாப்பனே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, மக்களுடைய பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பன, கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். பூர்ணமான பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும். தாப்பன, கடன் கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டுமா ஜெபிக்கிறேன். கடன் இனி வாங்குவதில்லை. பிதாவே, உம்முடைய மக்கள் இந்த பணத்தின் காரியத்தில் விடுதலையோடு வாழ வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். நம்முடைய கர்த்தர் ஏதோ உலகத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னு வானாதி வானங்கள் அப்படி ஜாலியாக சிங்காசனத்தை அமைச்சு அங்கே உட்காந்துட்டு, ரைட், அவர் ஏதோ மகா பெரிய காரியங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு, நம்முடைய புத்தி கெட்டாத, நம்முடைய மனதுக்கு புலப்படாத காரியங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு ஏதோ ஒரு தூரத்தில் வாழுகிற தேவன் இல்லை. நமக்கு சமீபமாக இருக்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிற தேவன், நமக்கு கிருபை பாராட்டுகிறவர், நம்மை குறித்து சிந்திக்கிறவர், நம்மை உருவாக்கினவர், அனுதினமும் நம்மை தாங்குகிறவர், தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மளை வெளியில் எடுத்ததே அவர் தான். முடிவு பரியந்தமும் நம்மை தாங்குவார், நிச்சயமாக தாங்குவார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருப்பது நமக்கு மகா பெரிய ஸ்லாக்கியம், மாபெரும் ஆசீர்வாதம். நாம் என்றும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்போதும் கர்த்தருடைய அந்த ஆதரவை நினைத்து பார்க்க வேண்டும். என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை ஆதரிக்கிறார், நான் நல்லா இருப்பேன், வருங்காலத்துலேயும் நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா அப்படின்ற ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்ற அந்த எண்ணத்தை நல்லா ஆழமாக பதிக்கணும். ரைட். அடிக்கடி கர்த்தரோடு பேசுங்க. அவருடைய வார்த்தையை அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. அவருடைய வாக்கு தத்தங்களை ஞாபகப்படுத்துங்க. அவருடைய அற்புதங்களை அவர்கிட்ட திரும்ப எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் செய்யுங்க. அவரோடு கூட ஒரு உறவு, ஒரு ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம். பிரச்சனை இல்லாததுனால ஜெபிக்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தரோடு உறவாடுங்க. யாக்கோபு இப்படி சொல்லுகிறார் பாருங்க, பிரச்சனை உள்ளவன் ஜெபிக்க கிடவன், பிரச்சனை இல்லாதவன் என்ன பண்ணுறது, சந்தோஷமாக இருக்கிறவன் என்ன பண்ணுறது, கர்த்தருக்கு பாடுன்றார். பாட்டு பாடு, கீர்த்தனம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் செய்த நன்மைகளை நினச்சி பாருங்கள். அவர் செய்த அற்புதங்களை அவர்கிட்டே ரீகவுண்ட் பண்ணி சொல்லணும். அவருக்கே எடுத்து சொல்லணும் திரும்ப. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப இஷ்டம். ரைட். அவர் வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய அற்புதங்கள், உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள், இதெல்லாம் நினைப்பூட்டுங்க அவருக்கு. ரைட். அவர்கிட்டயே திரும்ப எடுத்து சொல்லுங்கள், இப்படிலாம் செஞ்சீங்களேப்பா, எனக்கு இப்படி உதவி பண்ணீங்களே, என்னை ஆசீர்வதிச்சிங்களே, என்னை காப்பாற்றுனீங்களே அப்படின்னு அதெல்லாம் திரும்ப எடுத்து சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள், நினச்சி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். சங்கீதம் சங்கீதம்
சங்கீதம் 78 முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். இங்கே சங்கீதக்காரன் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பை குறித்து, ஒரு கட்டளையை குறித்து நமக்கு போதிக்கிறார். அதை போதிப்பதற்கு குறிப்பாக இந்த முதல் தலைமுறை இஸ்ரவேலர், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த முதல் தலைமுறையினரை உதாரணமாக பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அது ஏன் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு போதிக்கிறார். இந்த சங்கீதத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க, ஜபத்தோடு வாசிங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவியை சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமா? கர்த்தருடைய பலத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவருடைய அதிசயங்களை போதிக்க வேண்டும், விவரமாக எடுத்து சொல்லணும். ஏதோ மேற்போக்கம் செஞ்சார், இது செஞ்சார் அப்படின்ட்டு போயிடாமல் அதை கொஞ்சம் விவரமாக ஆழமாக எடுத்து சொல்லணும். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், நேரம் செலவழிக்கணும். இதில் அல்லேலூயா. யோசிக்கணும் பாருங்கள், என்னென்னத்தையோ யோசிக்கிறோம் மண்டையில் போட்டு, அதை குறித்து யோசிக்கிறோம், இதை குறித்து யோசிக்கிறோம். எவனோ ஒருத்தர் நியூஸில் என்னத்தையோ சொல்கிறான், அவன் சொல்கிற முக்கால்வாசி பொய், அதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்ருக்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே தேவன் சத்தியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் ஜீவனையும் அற்புதங்களையும் கட்டவிழ்க்கக்கூடிய வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தைகளை எடுத்து நாம் தியானிக்க வேண்டும். புரியுது? அதுக்கு நேரம் செலவழிக்கணும், அது ரொம்ப முக்கியம். வாசிப்போம், கவனிங்க. 5ஆம் வசனம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும். இதான் நோக்கம். கர்த்தர் சொல்கிறார், நீ உன் பிள்ளைக்கு போதிச்சுன்னா அவன் எந்திரிச்சு அவன் பிள்ளைக்கு போதிப்பான். கர்த்தர் அவரை குறித்த இந்த அறிவு தலைமுறையாக கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தரை அறியாத சந்ததி ஒன்று உருவாகக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். என்னோட கூட இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கவனிங்க. இங்கே போட்டிருக்க ஒரு காரியத்தை ஒரு நல்ல குறிப்பாக கவனிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு, அதாவது இந்த யோசுவா தலைமுறையினர் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு சேர்ந்து வாசிங்க, நல்லா சத்தமாக வாசிங்க என் கூட சேர்ந்து. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. பாருங்கள், திஸ் இஸ் a very real possibility. இந்த ஒரு சந்ததி உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க, கர்த்தர் வாக்கு பண்ண அந்த கானான் தேசத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒரு தலைமுறையினர் மறைந்த பின்பு அடுத்த தலைமுறைக்கு கர்த்தரை குறித்தும் அவர் செய்த கிரியைகளை குறித்தும், வெறுமன கர்த்தரை குறித்தும் மட்டும் கூட இங்கே எழுதியிருக்கலாம் இல்லையா? ஆனால் கர்த்தர் மெனக்கட்டு ஒரு காரியத்தை இங்கே ஆட் பண்ணுறாரு. கர்த்தரை குறித்தும் அவர் செய்த கிரியையையும். என கிரியையின் மூலமாகத்தான் கர்த்தருடைய பலன் வல்லமை வெளிப்படுத்தப்படும். கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தருடைய வல்லமையை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மேன்மை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய அற்புதங்கள், அவருடைய மகத்துவமான கிரியைகள், இவைகளை குறித்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நான் சின்ன வயசுலேருந்து இந்த காரியங்கள்லாம் எனக்கு தெரியும் என்று. ஏன்னா நான் பிறந்தது ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில். எங்கள் குடும்பத்திலலாம் வாரம் கோயிலுக்கு போவாங்க. நான்லாம் சின்ன வயசுலேருந்து கோயிலுக்கு போவேன். எங்கள் அம்மாலாம் என்னை இழுத்துட்டு போவாங்க.
சண்டே சர்வீஸு காலையில் அட்டன் பண்ணுவோம் மாஸு. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து இங்கே செவ்வாய்க்கிழமை ஒரு நாள், வியாழக்கிழமை ஒரு நாள், அப்புறம் இந்த லென்ட் டேஸ்லாம் வெள்ளிக்கிழமை கத்தோலிக்க சபையில் சிலுவை பாதை அப்படின்லாம் நடத்துவாங்க. அதுக்கெலாம் எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க எங்களை. சண்டே சர்வீஸுக்கு போயிடுவோம். நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி எல்லோரும் போயிடுவோம். அதனால் இந்த காரியங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே மேலோட்டமாக எங்களுக்கெல்லாம் தெரியும். நான் படித்தது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் 14 வருஷம் எங்களுக்கு பைபிளை சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் வேறு கிளாஸ் இருக்குதோ இல்லையோ, மெயின் சப்ஜெக்ட் கூட இல்லாமல் இருக்கலாம் ஒரு நாளில், ஆனால் பைபிள் கிளாஸ் இல்லாமல் இருக்காது எங்கள் ஸ்கூலில். அதனால் 14 வருஷம் படித்தோம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் படித்தது ஒரு கிறிஸ்டியன் காலேஜ். அப்போ பாருங்கள், நான் இதிலே தான் வளர்ந்தேன். அதனால் அந்த பேசிக்கான காரியங்கள்லாம் தெரியும் எங்களுக்கு, தெரியாமலாம் இல்லை. அதை குறித்து நிறையா படிப்போம். இந்த புக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வாசிப்போம். அதனால் வாசித்ததுனால அந்த காலத்தில் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் செய்த அற்புதங்கள், அது சம்மந்தப்பட்ட காரியங்கள், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்கள், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கேட்டால் கூட சொல்லுவோம். அது என்ன ஏது அப்படின்னு மேலோட்டமாக எல்லாத்துக்கும் தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் அது எங்கள் வாழ்க்கையை மாற்றுச்சா, எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாச்சு? தட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் கொஸ்டின். என் வாழ்க்கையில் அது ஒரு பாதிப்பை உண்டாச்சா? எனக்கு பிரச்சனைன்னு வந்தப்போ நான் கர்த்தாவே உம்முடைய வல்லமையை வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்க, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா அது வேறு விஷயம். ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடிய அந்த அறிவு அதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு எனக்கு ஒரு உறவு வாழ்ந்துச்சு, ஒரு நெருக்கம் உண்டாச்சு, அவரை குறித்து அறிந்து கொள்ள ஒரு தாகம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் படிப்படியாக கர்த்தர் இந்த காரியங்களை குறிச்செல்லாம் போதித்து கொண்டு வரார். இன்றைக்கி நம்ம ஒரு சிலரை கூப்பிட்டு கர்த்தர் அற்புதம் செய்வாரான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிடுவாங்க. கிறிஸ்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, மோஸ்ட்லி. ஆனால் ஒரு சில கூட்டம் இருக்கிறாங்க, அதான் அன்றைக்கி செஞ்சாருங்க, அந்த காலத்தில் செஞ்சார், இப்போ செய்கிறது இல்லைன்றுவாங்க இல்லையா. கிறிஸ்தவங்க தான், ஆனால் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு செஞ்சாங்க, அப்போஸ்தலர் காலத்தோடு நின்றுச்சுன்றுவாங்க இல்லையா. இன்றைக்கி வரங்கள் கிடையாது, கர்த்தர் முந்தி மாதிரிலாம் அற்புதங்கள் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் கிறிஸ்தவங்க மத்தியில் இன்றைக்கும் இருக்கிறாங்க. வெறுமனை சடங்காச்சாரமாக சபைக்கு போயிட்டு வர ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கத்தோலிக்க சபைகள்லையும் இருக்கிறாங்க, சிஎஸ்ஐ சபைகள்லையும் இருக்கிறாங்க, பெந்தகோஸ்து சபையிலையுமே இருக்கிறாங்க. சும்மா வருவாங்க போவாங்க. ஆனால் பிரச்சனைனா கர்த்தரை நோக்கி கூப்பிட மாட்டாங்க, கர்த்தரால் செய்ய முடியும் நம்ப மாட்டாங்க. அப்படி ஆட்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு ஒன்றுமே ஒர்க் ஆகலைன்னா கடைசியில் கர்த்தர்கிட்ட வருவாங்க. சரி, அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆகலை, நமக்கு வேறு என்ன வழி, தான் ஒரு வழி தான் இருக்குது, கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ற அந்த லெவலில் கூப்பிட்ற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வருது, இல்லை ஒரு தேவைன்னு வருது, இல்லை ஒரு காரியத்தை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்றப்ப முழு நிச்சயத்தோடு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், இந்த காரியத்தை செய்து முடிக்க கர்த்தருக்கு வல்லமை உண்டு, செய்வதற்கு அவர் வல்லவர், சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவர் அப்படின்னு முழு நிச்சயமா நம்பி தேவனை நோக்கி கூப்பிடக்கூடிய ஆட்கள் சொற்ப ஜனங்கள். புரியுதா? கர்த்தர் உதவி செய்வார்னு நினைக்கிற ஆட்களில் கூட அந்த வல்லமையை குறித்த முழு நிச்சயமுள்ள ஆட்கள் எத்தனை பேருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா சொற்ப ஜனங்கள் தான். புரியுதா? அப்போ மேலோட்டமாக அவர் முடியும், அவர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்பி வாழ்கிறது எத்தனை பேர்? நம்பி கர்த்தரை நம்பி நிற்கிற ஆட்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி சாதிக்கிறவங்க எத்தனை பேர்? அதுதான் மேட்டர். புரியுதா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தன்னுடைய வல்லமையை தன் ஜனத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் நம்ம வளரணும். அப்படி நீங்கள் வளர்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இந்த போதனைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை எங்கும் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். ஹல்லேலூயா. எதனால் வாதிப்பேன்? தவளைகளால் வாதிப்பேன். இது மேலோட்டமாக வாசித்தோம்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? சரி, கர்த்தர் பேசிக்காக மிரட்டுறாரு, மக்களை விடு, இல்லைன்னா உன் தேசத்தின் மீது இப்படிப்பட்ட ஒரு வாதம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? சரி, இதை மேலோட்டமாக பார்த்தோம்னா அது என்னங்க தவளையை வச்சு வாதிக்கிறது? ஏதாவது மிசைல் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரி, ஏதோ மிரட்டுற மாதிரி இருக்கும். இட்ஸ் எ கிரெடிபிள் த்ரெட் இல்லையா? நிஜமாகவே பயமூட்டக்கூடிய காரியமாக இருக்கும். ஒரு ஆட்டம் பாம்பு போட போகிறேன் அப்படின்னா நடுங்குவாங்க இல்லையா? இல்லை ஒரு பெரிய மிசைல் அனுப்ப போகிறேன், ஒரு பலிஸ்டிக் மிசைல் அனுப்ப போகிறேன், இல்லை ஏரோப்ளைனை அனுப்பி ஒரு 100 ஏரோப்ளைன் அனுப்பி குண்டு போட போகிறேன் அப்படின்னா சரி, ஓகே. இல்லை ஒரு பெரும் படையை அனுப்ப போகிறேன், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டோட ஒரு 2000 டேங்க், அதோடு சேர்த்து ஒரு 1,00,000 சோல்ஜர்ஸ் அனுப்ப போகிறேன் அப்படின்னா சரி, ஓகே. பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அது இல்லையா? தவளையை அனுப்ப போகிறேன்னா அது எப்படிங்க? அந்த ஒரு தவளை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வாதிக்க முடியும், பாதிக்க முடியும் இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். யோசித்தா தான் இது முழுமையாக விளங்கும். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். இன்ட்ரெஸ்டிங் வேர்டு, பிறப்பிக்கும் அப்படின்னு போட்டுருது. இருக்கிற தவளை வெளியில் கிளம்பி வரும்னு சொல்லலை. இத்தனை தவளை அட் அ டைம் ஒரு இடத்துல இருக்கிறது அதிசயம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கிளம்பி வெளியில் வரும்னு சொல்லலை, பிறப்பிக்கும்னு சொல்கிறாரு. அது எப்படியா? திரளாய். சொல்லுங்கள், திரளாய். இதே வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா? ஆதியாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு போங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம். அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த தண்ணியில் வாழும் மிருகங்கள், பறவைகள் எல்லாம் இவர் அப்போ உருவாக்குறப்போ ஒரு சில காரியங்கள் பேசுகிறார். அப்போ என்ன பேசுனாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஜீசஸ். ஓகே, 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும், அதாவது மீன்கள், பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலை பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். இங்கே ஜனிப்பிக்க கடவுதுன்னு போட்டிருக்காங்க, இங்கே பிறப்பிக்க கடவுதுன்னு போட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இங்கிலீஷ்லலாம் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எபிரே மொழியிலையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒரே வார்த்தை தான். வார்த்தைகள் மட்டும் இல்லை, அவங்க அதை அந்த ஃப்ரேஸ் பண்ண விதம், சொன்ன விதமும் கூட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, மறுபடியும் போவோம். யாத்ராகமம் 8. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிப்போம். அப்போ 3ஆம் வசனம். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பு செய்கிற உன் தொட்டிகளிலும் ஏறும். ஹல்லேலூயா. அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். யோசிச்சு பாருங்க.
கர்த்தர் திரளாய் பிறப்பிக்கும்னு சொல்கிறாரு. இது வந்து அதே லாங்குவேஜ் தான் அங்கே ஆதி ஆகமத்தில் சொன்ன மாதிரி. அப்போ அந்த குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும் நமக்கு அங்கேருந்தே ஒரு ஐடியா கிடைக்கிது இல்லையா? எத்தனை தவளை வெளியில் வந்திருக்கும். ஒரு 10 தவளை 15 தவளைனா பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 100-200னா கூட பிரச்சனை இல்லைங்க. அதுவும் ஒரு தேசம் அளவு அப்படின்றப்போ ஒரு 1000-2000 தவளை வந்துச்சு அப்படின்னா கூட ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ரைட்? எகிப்து தேசம் வந்து அந்த காலத்தில் இருந்த பெரிய தேசங்கள், அதுவும் ஒன்று பெரிய சாம்ராஜ்யம். அங்கே ஜனத்தொகையும் அதிகம். அது வந்து நல்ல ஒரு செழிப்பான பூமி. அதனால் பொதுவாகவே மக்கள்லாம் அங்கே நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. அப்போ அவங்களோட பாப்புலேஷனும் நல்லா டென்ஸாக பாப்புலேட்டிவ் ஆகியிருக்கிற ஒரு ஏரியா, ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எல்லார் வீட்டுக்குள்ளும் போகணும், எல்லார் மேலேயும் இருக்கணும். அது மட்டும் இல்லை பாருங்கள், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூம்லையும் இருக்கணும், படுக்கையிலேருந்து சமைக்கிற இடத்துலேருந்து. அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பாத்திரம் பண்டங்களை கூட இருக்கும்ன்றாரு இல்லையா? சமைக்கிற பாத்திரம், மாவுக்கு பசைஞ்சு வச்சுருக்கிற பாத்திரம், எல்லாத்துலேயும். அப்போ யோசித்து பாருங்கள், எத்தனை வந்திருக்கும், எத்தனை தவளைகளை அந்த நதி ஜனிப்பித்திருக்கும். கோடான கோடி தவளைகள் அட் அ டைம் உள்ளே வந்திருக்கும். இது வந்து லிட்டரலாக ஒரு பெரும் படையெடுப்புக்கு சமமான ஒரு காரியம், சாதாரணது காரியம் இல்லை. அதுவும் இந்த லாங்குவேஜெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மேலே ஒரு தவளை பாஞ்சு வர மாதிரிலாம் இல்லை. 2-3 அட் அ டைம், இல்லை 4-5 கூட பாயிற மாதிரி தான் இருக்குது. பெட்டில்னா பெட்டில் ஏதோ அந்த ஒரு மூலையில் ஒரு தவளை அந்த மாதிரி கூட தெரியல. தவளை நிறையா வந்து பெட்டு மேலே ஏறி உட்கார மாதிரி தான் இருக்குது. கிச்சன் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி தான் இருக்குது இல்லையா? அந்த பிக்சர் தான் இங்கே பெயிண்ட் பண்ணுறாரு கர்த்தர். அப்போ யோசித்து பாருங்களேன், எத்தனை கோடி தவளை வந்திருக்கும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பார்க்கணும். நம்மலாம் வீட்டுக்குள்ளே ஒத்த தவளை வந்தால் சும்மா இருப்போம்மா? அடித்து விரட்டுற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் என் மனைவி சும்மா விட மாட்டாங்க, அது கொல்ற வரைக்கும் விரட்டி ஒன்று விரட்டணும், இல்லை சாகடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. இங்கே விரட்டுறதுக்கு வழியே இல்லை. நம்மலாம் பாருங்களேன், ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே சும்மா விடுறோமா? அதை அடித்து கொன்று தீக்கிற வரைக்கும் ஓயிறதில்ல இல்லையா? அப்படி மும்முரமாக விரட்டுறோம், தவளையை விரட்டுறோம், காக்ரோச்சை விரட்டுறோம், லேஸில் விட மாட்டோம்ல. ஆனால் இங்கே ஒத்த தவளை இல்லைங்க, வீடே நிரம்பி கிடக்குது. அது சும்மா ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்துருந்தால் கூட பரவாயில்ல, மேலே வந்து விழுகுது. மேலே விழுகுது. மேலே வந்து விழுந்துச்சுன்னா தவளை வந்து இட்ஸ் நாட், அது வந்து ஒரு நல்ல, இப்போ ஒரு நல்ல பொமரேனியன் நாய் மாதிரிலாம் கிடையாது, இல்லை ஒரு பூனை மாதிரிலாம் கூட கிடையாது. அப்படி ஏதாவது மேலே வந்து உக்காந்துச்சுன்னா கொஞ்சம் மடியிலேயே வச்சுக்கிட்டு கூட வேலை பார்ப்போம் இல்லையா? அப்படிலாம் செய்வோம். ஆனால் தவளை வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கஸ்டிங், கொஞ்சம் அருவருப்பு இருக்கும் இல்லையா தவளைனால. அது வந்து மேலே விழுந்துச்சுன்னா அப்படி சும்மா நீங்கள் உட்காந்துருப்பீங்களா? இங்கே உங்கள் ஷோல்டரில் ஒரு தவளை இருக்குது அப்படின்னா உட்காந்துருப்பீங்களா? உங்கள் கால் மேலே கை மேலே ஒரு தவளை நிற்கிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா ஒரு இடத்துல உட்காருவீங்களா? எந்திரிச்சு உதற மாட்டீங்க, ஏய் ஓடு ஓடு அப்படின்ட்டு. இதில் என்ன பிரச்சனைனா, அடித்து விரட்டிட்டு 1-2 கொண்டுட்டா அதோடு நிற்கலை, வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இன்னொரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். இது வந்து ஏதோ ஒரு மூலையில் ஒரு வீட்டில் நடக்கலை, இல்லை ஒரு ஊருக்குள்ளே மட்டும் லிமிட்டடாக இல்லை, எகிப்து தேசம் பூராவும் எல்லாருக்கும் இதே நிலைமை தான். பார்வோனில் ஆரம்பித்து கடைசி சேவகன் வரைக்கும், பெரும் பணக்காரர்களிருந்து ஏழைகள் வரைக்கும், சுயாதீனம் உள்ளவர்கள், விடுதலை உள்ளவர்கள், விடுதலையாக வாழ்கிறவங்க, அடிமைகள், எல்லாருக்கும் அதே நிலைமை தான். வெளியில் இருக்கணும் சரி, ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் சரி, எல்லாருக்கும் அதே நிலைமை. இன்னொன்றுலாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க.
கிச்சனில் தவளை இருந்துச்சுன்னா எப்படி சமைக்கிறது? யோசிச்சு பாருங்கள். கிச்சனில் தவளை இருந்துச்சுன்னா எப்படி சமைக்கிறது? தவளை கிச்சனில் மட்டும் இல்லை, எங்கே இருக்குதான், மாப்பு செய்கிற அந்த தொட்டியில் கூட, அந்த சட்டியில் கூட இருக்குதான். நீங்கள் அந்த மாவை எடுத்து சமைப்பீங்களா? இல்லை சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? தவளை உட்காந்துருந்துச்சு, தவளை ஃப்ளேவர் சப்பாத்தி, தவளை ஃப்ளேவரோட ரொட்டி தின்னுவீங்களா நீங்கள்? தின்ன மாட்டோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவங்களால சமைக்க முடியல. சரி, சமைச்சு உட்காந்து சாப்பிட்லாம்னா சாப்பிட முடியல. எங்கே உட்கார முடியுது? டேபிள் பூரா தவளை. யோசிச்சு பாருங்கள். இது ஒரு பக்கம். அப்போ அவனால் உட்கார முடியல, வேலை பார்க்க முடியுமா? தவளை அங்கிட்ட இங்கிட்ட பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் மேலே பாயுது, வீட்டுக்குள்ளே பாயுது, வேலை பார்க்குற இடத்துல பாயுது, எல்லா இடத்துலையும் தவளை வந்துக்கிட்டு இருக்குது. வேலை பார்க்க முடியுமா? ஒரு மனுஷனில் உட்கார முடியல, சாப்பிட முடியல, வேலை பார்க்க முடியல, நிம்மதியாக நடக்க முடியல. கதவு எந்த ரூமுக்கு போனாலும் எல்லா ரூம்லேயும் தவளை இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம்னா ரெஸ்ட் எடுக்க முடியல, தூங்க முடியல. சரி, நீங்கள் பொதுவாக நம்ம ஆம்பளைகள் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அந்தளவுக்கு சென்சிட்டிவ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குமே நான் இப்போ சொன்னது எல்லாமே பொருந்தும். பெண்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அவங்க இந்த மாதிரி காரியத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா? உடம்பு அவங்களுக்குலாம் அந்த அருவருப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு இல்லையா? எத்தனை பேர் கத்திகிட்டு இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. தவளை அவங்க மேலே பாயுது, படுக்கிற இடத்துல இருக்குது, சமையல் கட்டில் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ சத்தம் வந்துருக்கும். சரி, பெண்களை விடுங்க, அடுத்து பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கள். மேலே தவளை பாயுது, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, எல்லா இடத்துலையும் தவளையாக இருக்குது அப்படின்னா பிள்ளைகள்லாம் எவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த பிக்சரை அப்படியே தேசம் பூரா பேஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு. பார்வோனுக்கும் அதே கதி தான். பார்வோனும் தவளையிலேருந்து தப்பிக்கிறது ஓடுறாரு. மேலே வர தவளை எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அவராலையும் உட்கார முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, இப்போ படுத்து தூங்க முடியல. பார்வோனின் மனைவி, பார்வோனின் பிள்ளைகள் எல்லாம் இப்போ அதே பிரச்சனை தான். சேவகர்கள், மந்திரிமார்கள் எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான். எவனாலையும் நிற்க முடியல, உட்கார முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல. என்ன வேதனை இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்? இந்த மாதிரி வேதனையெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதன் அனுபவித்தா அது ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஆனால் எல்லாரும் வேதனை அனுபவிக்கிறத, சத்தம் போடுறத, கத்துறத கேட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அது பல மடங்கு ஆம்ப்ளிஃபை ஆகும். அது சுற்றி முற்றி பார்த்தா எல்லாருக்கும் அதே கதி தான். பெரும் பணக்காரனாக இருக்கட்டும், மந்திரிமாராக இருக்கட்டும், பிச்சைக்காரனாக இருக்கட்டும், சாதாரண விவசாயியாக இருக்கட்டும், இல்லை மீன் பிடிக்கிறவனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அதே கதி தான். எல்லாம் கத்திக்கிட்டு இருக்குன்னா எவனாலையும் சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிற்க முடியல, உட்கார முடியல, வேலை பார்க்க முடியல. ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க, ஒரு வித்தியாசம் இல்லை. ஊர் பூரா சத்தம், ஊர் பூரா இதே அவலம், எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து படுறாங்க. நீங்கள் இந்த வேலை பார்க்குறப்ப இந்த தூங்காமல் வேலைக்கு போயிருக்கிறீங்களா? இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க யாராவது தூங்காமல் வேலைக்கு வந்திருக்கிறாங்களா? வந்தால் என்ன பண்ணுவாங்க? பொதுவாக ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்க, தூக்க கலக்கத்திலே இருப்பாங்க. வேலை பார்க்குறதா இருந்தாலும் மெதுவாக பார்ப்பாங்க. கொஞ்சம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, டக்குன்னு கோவம் வந்துடும். எரிச்சலோடு தான் வேலை பார்ப்பாங்க. எப்படா டியூட்டி முடியும், வீட்டுக்கு போகலாம், போய் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா? எனக்கெல்லாம் நடந்திருக்கு. சில சமயம் ஏதாவது கொஞ்சம் வேலை கொஞ்சம் பார்க்க வேண்டிய வேலைகள்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துருச்சுன்னா சரியாக தூங்க முடியாமல் அன்றைக்கி வேலைக்கு வந்திருப்போம். வேறு வந்திருந்தால் வேலை சரியாக அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பார்க்க முடியல. ஒரு சிலர் மேனேஜ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அப்படி நல்லா ரிஃப்ரெஷ்டாக ரெஸ்ட் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக வேலைக்கு வர்றதுக்கும் தூங்காமல் வேலை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா?
இதே மாதிரி 2-3 நாள் தொடர்ந்து நடந்துச்சுன்னா லீவ் போட்டுருவாங்க இல்லையா, வேலைக்கு வர மாட்டாங்க. ஒரு 2-3 நாள் தொடர்ந்து தூங்க முடியல அப்படின்னா. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், யாராலையும் தூங்க முடியல, மொத்த தேசத்துலையும் எவனும் தூங்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, வேலை பார்க்க முடியல. தொடர்ந்து பாஞ்சிக்கிட்டே இருக்குது தவளை, தொடர்ந்து கூடையே இருக்குது, விரட்டவும் முடியல. ஒன்று கொன்னா இன்னொன்று வருது, இன்னொன்று கொன்னா வேற ஒன்று வருது, 10 கொன்னா 100 வருது. என்ன பண்ணுறது? சரி, பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அரசாங்கத்தில் போனாலும் அங்கே அரசாங்கத்தில் இருக்க எல்லாருக்கும் அதே கதி தான். சேனைப்படை வீரன்லேருந்து தளபதியிலேருந்து மந்திரிமாரிலேருந்து பார்வோன் வரைக்கும் எல்லாருடைய அவலமும் ஒரே மாதிரி இருக்குது. அன்றைக்கி போய் அந்த 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 எகிப்து தேசத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் அசைலத்தம் மாதிரி தான் இருந்துருக்கும். எல்லோரும் கையை காலை ஆட்டிக்கிட்டு உதறிக்கிட்டு உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு அந்த ஒரு பிக்சர் தான் வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே மொத்தமாக ஒரு தேசமாக கடந்து போனால் அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. பார்வோன் பாருங்கள், ரொம்ப பெருமை பிடிச்சாள், தன்னைத்தானே தேவன் என்று நினைத்து கொண்டு இருந்தவன் இல்லையா? அந்த காலத்திலாம் பார்வோனை கூட தேவனாக மக்கள் வணங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சும்மா வந்திருப்பேன், சும்மா மோசையும் ஆரோனையும் லேஸில் கூப்பிட்டு எப்பா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பானா? செஞ்சுருக்க மாட்டான் இல்லையா? அந்த தவளையோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, தவளைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்துருப்பான். அவன்கிட்ட இருக்கிற மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டுட்டே எதாவது பண்ணுங்கடா, விரட்டி விடுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்களால முடியல. சரி, போர் சேவகர்கள் வேலைக்காரவங்க அவங்களெல்லாம் வச்சு எப்பா விரட்டுங்கப்பா, ட்ரை பண்ணுங்க, மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து விரட்டுங்க, குச்சி எடுங்க, கத்தி எடுங்க, தொடப்பை எடுங்க, எல்லாத்தையும் எடுத்து அடிங்க, கொள்ளுங்க, முடிஞ்சதெல்லாம் முயற்சி பண்ணுங்கன்னு பண்ணியிருப்பாங்க இல்லையா? சரி, எல்லோரும் ஒன்றா கூடி ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுவோம், ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணுவோம். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கூடி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு ஒரு பிரெயின் ஸ்டாமிங் செஷன் வைப்போம் அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. எவனாலையும் ஒன்றும் முடியல, எல்லா ஐடியாவும் வேஸ்ட்டு. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியவே முடியல அப்படின்னதுக்கப்புறம் தான் வேறு வழியே இல்லாமல் கடைசியில் பார்வோன் மோசையும் ஆரோனையும் கூப்பிட்றான். வாசிப்போம் 8ஆம் வசனம். பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். அது வரைக்கும் கர்த்தர் யார் அப்படின்னு கேட்டான். என்ன சொன்னான்? கர்த்தர் யாருப்பேன், அவர் சத்தத்துக்கு நான் எது கீழ்ப்படியணும் அப்படின்னு மிதப்பாக கேட்டான் இல்லையா? முடியாது. தண்ணி ரத்தமாக மாறினப்போ கூட ஒன்றும் பெருசாக ரியாக்ஷன் காமிக்கல, இருதயம் கடினப்பட்டதுன்னு தான் வேதம் போதிக்குது. ஆனால் இப்போ தொல்லை தாங்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல, படுக்க முடியல, தூங்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. எல்லா நேரமும் கையை காலம் ஆட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த தவளையை விரட்டு, அந்த தவளையை விரட்டு, எங்கிட்ட இருந்து தவளை வருதுன்னு தெரியல. அப்படியேவா வாழ முடியும்? அதுவும் நான் ஸ்டாப்பாக ரெஸ்ட்டே இல்லாமல். சரி, ஒரு ஆளுக்கு பிரச்சனை குடும்பத்தில் அப்படின்னா கூட பரவாயில்ல, எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை, மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும். அது இந்த மாஸ் ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆளுக்கு ஹிஸ்டீரியா வந்தால் அது ஒரு லெவலில், இந்த மாஸ் ஹிஸ்டீரியான்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு லெவலில் இருக்கும், பயங்கரமாக ஆம்ப்ளிஃபை ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒன்றுமே செய்ய முடியாமல் வேறு வழி இல்லாமல் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தேவனிடத்தில் வந்தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் இந்த தேசத்துக்கு விரோதமாக தவளைகளை அனுப்பிச்சார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க தவளைகளெல்லாம் வழிபட்டாங்க ஒரு காலத்தில், எகிப்து தேசத்துலலாம். அது ஒரு காரணம். ஆனால் அதை தவிர்த்து மற்ற ஆங்கிளையும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு சிங்கங்களை அனுப்பிச்சிருக்கலாம். நீங்கள் பழைய ஏற்பாட்டெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் ஊருக்குள்ளே புகுந்து
நைட்டு ஆட்களை அடித்து கொள்ளுன்றதெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அடியில் இருக்குது. காட்டு மிருகங்களால் அடித்து கொல்லப்படுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அந்த சாபத்துக்கு அடியில் இருக்குது. அப்படி ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லையா? காட்டு மிருகங்கள் அமைச்சிருக்கலாம். புலி, சிறுத்தை, சிங்கம், யானை, அப்படி காட்டு மிருகங்கள் நல்லா பயங்கரமான பெரிய மிருகங்களெல்லாம் அனுப்பி இருக்கிற ஆள்லாம் அடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை கர்த்தர். அதுக்கு பிறகு எதை அனுப்புனார்? ஒரு தவளை. தட்ஸ் மைட்டி இன்சல்ட்டிங். ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கும் தெரியுமா? அது கேவலப்படுத்துகிற மாதிரி தான் அது. அந்த காலத்தில் பெரிய சாம்ராஜ்யம் அதுனா எகிப்து சாம்ராஜ்யம். அவங்கள கீழ்ப்படுத்துறதுக்கு கர்த்தருக்கு யானை தேவையில்லை, புலி தேவையில்லை, சிங்கம் தேவையில்லை, சாதாரண தவளை. என்னது? தவளை. எவனும் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்குறான். தவளையை வச்சு அவ்வளோ பெரிய மாபெரும் சாம்ராஜ்யத்தை கீழ்ப்படுத்த முடியும்னு ஒருத்தனும் யோசிச்சிருக்க மாட்டான். யாருக்கா கனவுலையாவது அப்படி ஒரு யோசனை வந்திருக்குமா? ஆனால் கர்த்தர் தவளையை வச்சு சாதாரண ஒன்றும் இப்போ சிங்கம் புலினா கடிக்கும், கோதரும், அடிக்கும், பலம் இருக்குது. இந்த தவளையால் என்னங்க பண்ண முடியும்? அது ஒரு வாயில்லாத பூச்சி மாதிரி. அது மனுஷனுக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? ஆனால் அந்த தவளையை வச்சு கர்த்தர் அந்த உலகத்தில் அப்போ இருந்த அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை கீழ்ப்படுத்தினார், மடங்கடிச்சார். கதறான் பார்வன், என் மேலே இருந்தும் என்னுடைய ஜனத்தின் மீது இருந்தும் இந்த தவளையெல்லாம் எடுங்க. யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இதனால தான் நம்ம கர்த்தருடைய மகத்துவத்தை இப்படிலாம் உட்காந்து சிந்திச்சு பார்க்கணும். வெறும் தவளையை வச்சு அடித்தார் கர்த்தர் கோலியாத்தை அடிக்கிறதுக்கு. இருக்கிறதுலே பெரிய ஈட்டி, இருக்கிறதுலே பெரிய கத்திலாம் பயன்படுத்துகிற வெறும் கல், கூழாங்கல், அதை வச்சு தான் கோலியாத்தை சாச்சார். ஏகாபின் காலத்தில் பாருங்கள், ஏகாபில் எலிஷாவின் காலத்தில் ஒரு பெரிய சிறிய படை வந்து இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி வளைச்சிட்டாங்க. ஊரம் பஞ்சம், மக்கள்லாம் பெத்த பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்ற நிலமை. ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த படையை நீக்கிறதுக்கு கர்த்தர் வந்து ஒரு பெரிய படையை பயன்படுத்தலை. வெறும் சத்தம், சொல்லுங்கள் சத்தம், ரம்பிள், தட்ஸ் இட். வெறும் சத்தத்தை வச்சு விரட்டினார். புரியுதா? நம்முடைய கர்த்தர் மகா பெரிய தேவன். அவருக்கு வந்து அவர் வந்து என்னன்னாலும் பயன்படுத்துவார். நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, இவங்களெல்லாம் தொடவே முடியாதுன்னு நினைக்கிறப்ப அவர் வந்து சின்னதாக ஒரு காரியத்தை வச்சு அவ்வளோ பெரிய ஆளை கீழே தள்ளி விட்டுருவார். பாருங்க, இந்த அமெரிக்க தேசத்தில் இந்த டான்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ அதில் ரொம்ப ஃபேமஸான டான் வந்து சிகாகோவில் இருந்தார். அவரை பிடிக்கிறதுக்கு போலீஸ்லாம் பயப்படுவாங்க. போலீஸால் ஒன்றும் செய்ய முடியல, எஃபிஐயால் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் அவர் யாரை வச்சு பிடிச்சாங்க தெரியுமா? ஒரு அக்கௌண்டண்ட். யாரை வச்சு? சாதாரண அக்கௌண்டண்ட். பெரிய போலீஸில் இல்லை, ஒரு பயங்கரமான ஆர்மி வச்சு பிடிக்கலை, சிறப்பு படை அமைச்செலாம் பிடிக்கல. ஒரு அக்கௌண்டண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மேட்டரில் அவர் மாட்டினதும் வந்து பெரிய மேட்டர்லாம் மாட்டலை, ஒரு சின்ன மேட்டரில் பிடிச்சி அப்புறம் மொத்தமாக கவுத்துட்டாங்க. புரியுதா? ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, மலை மாறி இருக்கிறத தவிடு பொடியாகிறதுக்கு கர்த்தர் சின்னதாக என்னத்தையாவது பயன்படுத்துவார். புரியுதா? நம்முடைய கர்த்தர் அவ்வளோ பெரியவர். தவளையை வச்சு அந்த மாபெரும் எகிப்து சாம்ராஜ்யத்தை மடங்கடித்தார். அது மட்டும் இல்லை, பாருங்கள், பார்வோன்ட்டு பெரிய ரதப்படம் இருந்துச்சு. சேரட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். ரதங்களுக்கு, குதிரைகளுக்கு ரொம்ப ஃபேமஸ். எகிப்து குதிரைனா இன்றைக்கி அவ்வளோ ஃபேமஸ்.
அவ்வளோ பெரிய குதிரைப்படை, ரதப்படை, உலகத்திலே பெரிய ஆர்மி, அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியல. வெட்ட வந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றை கொண்டா இன்னும் 100 வருது. என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ தான் பார்வோனுக்கு புத்தி வருது. ஃபஸ்ட்டு லேசாக அவன் மண்டையில் லைட் அப்போ தான் உதிச்சிச்சு பாருங்க. ஓகே, நம்மளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர், நம்மளால் இதை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் வேலைக்கு வர மாட்டேங்குது. போய் நம்மளை தாழ்த்திக்கிட்டு கர்த்தர்கிட்ட கேட்போம். இனிமேல் இப்படிலாம் உட்கார முடியாது, இப்படியே போச்சுன்னா பைத்தியம் முடிச்சிடும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட போய் தன்னை தாழ்த்திக்கிட்டு கேட்குறான். ஜெபிங்கப்பா கர்த்தர்கிட்ட, இந்த தவளையெல்லாம் எடுத்து போட சொல்லுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த தவளையில் எடுத்து போட்டார். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் அப்படி லேசாக செஞ்சு போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.